வேண்டியது தேவன் விசுவாசத்தை நம்மில் சிலருக்கு ஓரளவும் மற்றவர்களுக்கு வேறொரு விதமாகவும் பகிர்ந்தளித்துள்ளார். அது நீங்கள் ஏதோ ஒரு மகத்தான இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள் என்றல்ல. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்தவனாகும் போது நீங்கள் ஏற்கனவே அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் அந்த வல்லமையை செயல்படுத்துகிற விசுவாசத்தில் குறைவாயிருக்கிறீர்கள். ஆகையால் இப்பொழுது இந்த காலையில் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக வரும்போது நினைவிருக்கட்டும், வேதம் இதை கூறியுள்ளது. இது உண்மையாய் உள்ளது. யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் இவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், தேவன் அவனை எழுப்புவார் என்று உள்ளது. இது ஒரு வாக்குத்தத்தமாய் உள்ளது. நீங்கள் அதை விசுவாசித்தால் நலமாயிருக்கும். ஆகையால் பாருங்கள், சுகமளித்தல் தனிப்பட்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அது நசரேயனாகிய இயேசுவின் நாட்களில் இருந்தது. அவரால் ஜனங்களுடைய அவருடைய சொந்த விசுவாசத்திற்கு எதிராக அவர்களை குணப்படுத்த முடியவில்லை. அவர், நீங்கள் விசுவாசித்தால் என்னால் முடியும், நான் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசித்தால் என்னால் அதை செய்ய முடியும் என்றார். உங்களால் அதை விசுவாசிக்க முடிந்தால் நலமாயிருக்குமே. ஆகையால் சிலர் சுகமளிக்கும் வல்லமை மற்றவர்களுக்கோ சுவிசேஷகர்களுக்கோ உரியது என்று எண்ணுகிறார்கள். அது அப்படியல்ல. சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அது உங்களுக்குள் இருக்கிறது. அவர்கள் வண்டியை அப்படியே குதிரையின் முன் வைக்கின்றனர். சுகமளிக்கும் வல்லமை சுவிசேஷகர்களிடத்தில் இல்லை. பரிசுத்த ஆவி சுகமளிக்கும் வல்லமை உடையவராய் இருக்கிறார். நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்.